தமிழகத்துல இந்த திராவிட அரசு வந்து 4.5 வருஷங்கள் ஆயிடுச்சு. எப்படி நாட்கள் கூடிக்கிட்டே போகுதோ அதே போல தமிழகத்துல கஞ்சா புழக்கமும் பெருகிட்டே போகுது. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டத்துல நிழலுக்காக ஒதுங்கின ஒரு இளைஞரை 4-5 பேர் கொண்ட கஞ்சா கும்பல் கொடூரமா தாக்கியிருக்கு. அதாவது ரோட்டோரமா இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இளைஞர் வெயில் அதிகமா இருந்ததால நிழலுக்காக ஒதுங்கி இருக்காரு. அப்போ இவர் யார்கிட்டயும் எந்த வம்பும் இழுக்கல. ஆனா அந்த கும்பல் கஞ்சா போதையில இருந்ததால இந்த இளைஞரை வேணுனே வம்பிழுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கும்பல் கிட்ட இருந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக உயிர் பயத்துல அந்த வழியா வந்த ஒரு பஸ்ஸை நிறுத்தி அந்த பஸ்ஸுக்குள்ள இந்த இளைஞர் ஏறி இருக்காரு. பஸ்ஸுக்குள்ள ஏறின இளைஞரையும் விடாம இந்த கும்பலும் பஸ்ஸுக்குள்ள போயும் அவரை கொடூரமா தாக்கியிருக்காங்க. இந்த ரோட்டோரமாவது யாரும் கேட்கறதுக்கு ஆள் எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஆனா பஸ்ஸுக்குள்ள அத்தனை பெண்கள் இருக்காங்க, அத்தனை நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னிலையில இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை அந்த கஞ்சா கும்பல் பண்ணிருக்காங்க. இது அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துற விதமா இருந்ததால பஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. இந்த சம்பவத்தை பஸ்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வீடியோவா எடுத்திருக்காரு. அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு வருது. இதை பார்த்த பொதுமக்கள் இதுதான் திராவிட மாடல் 2.0வா, பட்டப்பகல்ல இளைஞருக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சரமாரியா அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க.